the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஜனமாகிய உங்களை கர்த்தருடைய சபையிலே காண்பது மிகவும் மகிழ்ச்சி. என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Praise the Lord. Hallelujah. நான் ஒரு காட்டு பிரசங்கியார், ஜங்கல் பிஷப். காடுகளிலே மலைகளிலே வில்லம்பு வைத்துக்கொண்டு கொள்ளையடிக்கிற திருடர்கள், குடிகாரர்கள், குடித்து கொண்டே வாழுகிற மக்கள், அவங்க பேசுகிற மொழி பீலி பிலோடி வாகுடி. அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது, ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஃபூனு ஊதுனா பில்லி சூனிய ஆவியை ஏவி விடுவாங்க, மந்திர ஆவிகளை ஏவி விடுவாங்க. வீட்டுக்கு வீடு பேய் பிசாசு இருக்கும். வாலிப பிள்ளைகள் அசுத்த ஆவியை ஏவி விடுவாங்க. அப்படிப்பட்ட இடங்கள். போக்குவரத்து வசதி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு 1200 கிராமத்தில் ஊழியத்தை தந்திருக்கிறாரு. ஆனால் 800 கிராமங்களில் 800க்கும் மேற்பட்ட கிராமத்தில் கரண்ட் கிடையாது. 800க்கும் மேற்பட்ட சபையில் ஃபேன் கிடையாது, லைட் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் 1,20,00,000 மக்கள் 7,000 கிராமத்தில் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த 3 மாநிலங்கள் சேர்ற இடத்துல வாழ்கிறாங்க. அவங்க மத்தியில் ஆண்டவர் எங்களை கொண்டு போய், குடும்பமாக கொண்டு போய், திருமணமாகி 40 நாளிலே ஹனிமூனுக்கு போவதை போல அந்த இடத்திற்கு போனோம். இன்னைக்கு ஆண்டவர் 1200 சபைகளை இந்த 3 மாநிலத்தில் கொடுத்திருக்கிறார். தேவ கிருபையினாலே 1ஆம் தேதி, செப்டம்பர் 1 தேதி 495வது ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அல்லேலூயா. 495வது ஆலயம் செப்டம்பர் 1 தேதி பிரதிஷ்டை செய்தோம். போன வருடத்தில் எங்களுடைய ஊழியர் சாம் குணசீல வந்த பொழுது பரம தரிசனம் என்று சொல்லி ஒரு 10 நிமிட ஊழிய கிளிப்பு போட்டிருப்பாங்க. நான் பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதை போடுறதுக்கு நேரம் இல்லை. 1ஆம் தேதி அந்த பிரதிஷ்டை செய்த ஆலயம் ஒரு 2 நிமிஷம் அதை பார்ப்போம். அந்த பீல் மக்கள் இன்னைக்கு ஆதிவாசிகள் விசுவாசிகளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று இன்றைக்கு துதித்து வருகிறார்கள். அந்த சின்ன கிளிப்பை பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆடியோ. என் பக்கத்தில் இருப்பது பிஷப் கிங்ஸ்லி. காஸ்பல் ட்ரக் 40 ட்ரக் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. எங்கள் பகுதிக்கு வந்து ஒரு காஸ்பல் ட்ரக் கொடுத்தாங்க செப்டம்பர் 1ஆம் தேதி. நெக்ஸ்ட், இதான் அந்த ஆலயத்தில் வந்த ஜனங்கள். Amen.
ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இது 25வது ஆலயம். இன்னும் 22 ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் முடியும் பொழுது டிசம்பர் 31 70 ஆலயங்களை கட்டி முடிப்போம். அல்லேலூயா. இங்க கேட்கலாம், குஜராத்தா என்ன கவர்மெண்ட், எம்பி ராஜஸ்தான் 3 பிஜேபி கவர்மெண்ட், ஆன்டி கன்வர்ஷன்ல பிடிச்சு உள்ள போட்டா 7 வருஷம் உள்ள இருக்கணும் ஜெயிலில். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார். 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அனுதினமும் சபை வளர்ந்து வருகிறது. அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம சபையிலிருந்து பாட்டன் பகுதியில் குஜராத்தில் மிஷினரியா இருக்கிறாங்க. அந்த பகுதி சௌராஷ்டிரா பகுதி மிகவும் கடினமான பகுதி. இந்தியாவில் ஒரு பிரேக் த்ரூ அங்கே வருதுன்னா ஆண்டுடைய வருகை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கடினமான இடம். அங்கே நம்ம குடும்பம் போயிருக்கிறாங்க. நீங்கள் குஜராத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியம் சொல்கிறேன். 1998ஆம் ஆண்டு டிஜிஎஸ் தினகரன் ஐயா குஜராத்துக்கு வந்தாங்க. அப்போ 30,000 பேர் வந்தாங்க அகமதாபாத்தில் மீட்டிங். அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே எதிராளிகள் இந்துக்கள் வந்து மைக்கை பிடிச்சி ரொம்ப கலட்டை பண்ணிட்டாங்க. இந்தியாவில் முதல் தடவை ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்கில் எதிர்ப்பு வந்தது குஜராத்தில் தான். அதை போலீஸ் வந்து சமைதிப்படுத்தி சாட்சியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அடுத்த 2 நாள் மீட்டிங் நடந்தது. ஆனால் 2012ஆம் ஆண்டு டாக்டர் பால் தினகரன் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கூப்பிட்டோம். அப்போ நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எப்படி நடத்துவதுன்னு பிளான் பண்ணோம். நாங்கள் சொன்னோம், எல்லா இடத்துலையும் நிறைய பீப்புள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, லட்சக்கணக்காக வருவாங்கன்னு சொல்லி. சவுத் குஜராத்தில் ஒரு மலைப்பாங்கான பகுதி, அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, ஹோட்டல்லாம் கிடையாது. அங்கே பண்ணணும்னு சொன்னோம். அவங்க இதெல்லாம் எங்களுக்கு அபியாசம் இல்லை, சிட்டியில் தான் வைக்கணும்னாங்க. அங்கே ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், யோசேப்பை போல நரேந்திர மோடிக்கு ரைட் ஹேண்டாக இருப்பார். அதே மாதிரி கிஷோர் ரான்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஆந்திராக்காரர், அவர் லெஃப்ட் ஹேண்ட். எங்கே போனாலும் கிஷோர் நீ தான்ப்பா எனக்கு கேம்பெயின் ஒழுங்கு பண்ணணும், ஒரு பயலும் இங்கே நம்ப மாட்டேன்பார். ஆக 2 கிறிஸ்தவ ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அவங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கம்பெயின் நடத்தணும்னு சொன்ன உடனே எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் ஆகாது, நீங்கள் செய்யுங்கன்ட்டாங்க. அந்த மீட்டிங்கில் 2012 அந்த மீட்டிங்கில் 5 லட்சம் பேர் வந்தாங்க. எங்க குஜராத்தில் 5 லட்சம், பத்திரிகையில் 6 லட்சம் பேர் போட்டாங்க. எப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்க குஜராத்துக்காக ஜெபம் பண்றீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் எழுப்புதலை தருகிறார். அல்லேலூயா. எங்க இடத்துல 3 லட்சம் பேர் பேப்டிஸ்ட் எடுத்திருக்காங்க. 4 லட்சம் இருப்பாங்க, நான் குறைச்சி தான் நம்பர் சொல்றேன். ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு 1020 பீல் சுதேச ஊழியர்கள். நாங்க ஒரே ஒரு குடும்பம் இங்கிருந்து போய் அந்த பீல் மக்கள்ல இருந்து 1020 ஊழியர்களை எழுப்ப ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். சபை மூலமாக ஐயாட்ட சொல்லுங்க, மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்கலாம், ஆதிவாசி பிள்ளைகளை தாங்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவொடனே இதை பார்த்தேன், 4 மிஷன் ட்ரிப் போட்டிருக்கிறாங்க. ஆமென். இந்த தேசத்தில் ஆண்டவர் கிரியை செய்து வருகிறார். இந்த மிஷன் ட்ரிப் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க பீல் மக்கள் எழுப்புதலையும் காண்பதற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் எங்களை கூட்டி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தைகளே கிருபை உண்டு, உம்முடைய வார்த்தைகளே அபிஷேகம் உண்டு, உம்முடைய வார்த்தைகளே விடுதலை உண்டு. நீர் பேசும் ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனங்கள் லட்சம் மறந்த நாக்காத்தியா கூறப்பா ரோங்கந்தலா சிக்கலூதனியான் தரப்பா. டச் எவ்ரிபடி,
ஒவ்வொரு இதய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ரேமாவாக புறப்பட்டு வருவதாக ஆசீர்வதியும். அடியனை தரைமட்டு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு மிஷன் செய்தியை கொடுக்கும்படி என் உள்ளத்தில் அந்த வார்த்தைகளை வைத்தார். அதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை. நானும் எப்பொழுதும் 1ஆம் தேதி எங்களுடைய ஊழியர்களுக்கு, சபைகளுக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை ரேமாவாக நான் பென் டிரைவில் போட்டு கொடுப்பேன். அதை அவர்கள் காண்பார்கள், அதை பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் போதகர் மூலமாக கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43:19 வாசிப்போமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் வாசிப்போமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. இந்த வார்த்தை, எழுதப்பட்ட இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே ரேமாவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திலே முதலாவது தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 70 வருடங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு மீட்பை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். ஏசாயா 41 நம்பிக்கைக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒரு பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார். என் ஜனம், நான் எப்படி உன்னை மறப்பேன்? அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதிலே விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர் முதல் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பாதையிலே திகைத்து போய் இருக்கலாம். நாம் என்ன செய்வோம்? முன்னே வழியில்லை, பின்னே போராட்டங்கள், 4 பக்கமும் என்ன செய்வதென்று கலங்கி இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை கைவிடுவேனா? ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவைகளை நீ பிரச்சனையாக, யோர்தான் நதியை போல வழிகள் இல்லை என்று கலங்குகிறாயா? எரியோவின் கோட்டை நிற்கிறதா? கோலியாத்தை போன்ற சத்ருவின் போராட்டம் நிற்கிறதா? நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒரு புதிய வழியை உனக்கென்று நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் சந்ததியை ஆண்டவர் சொல்கிறார், I will bless your generation. உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை, கிராண்ட் பேரண்ட்ஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணீங்க, இப்போ கிராண்ட் சில்ட்ரனுக்காக ஜெபம் பண்றீங்க. என்னுடைய பேரன், என்னுடைய மகனும் மருமகளும் 3 பேர பிள்ளைகள். அவங்களும் குஜராத்தில் தான் நிறைய ப்ராஜெக்ட் நடத்துகிறாங்க. அங்கே பள்ளிக்கூடம், சரியான பள்ளிக்கூடம் இல்லை. மதுரையில் கேரன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அங்கே மிஷினரி பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க, 50 பிள்ளைகளை. அந்த ஸ்கூலில் எங்கள் பேரனை கொண்டு விட்டுருக்குறோம். நல்ல பிள்ளைகள். என்னுடைய பேர பிள்ளைகள், 2 பேர பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், அழகா வசனம் சொல்லுவாங்க. மனப்பாடமா ஒரு 50 வசனம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நான் அதை பார்த்து ரசிப்பேன். எனக்கு கூட அவ்வளோ வசனம் தெரியாது. அவ்வளவு அழகா இங்கிலீஷில், தமிழில், ஹிந்திலையும் சொல்லுவாங்க. தேவ தூதர்களை மாதிரி ஒரு பிரகாசம் பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் நினைக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். கிராண்ட் பேரண்ட்ஸ், நீங்க ஜெபிக்கிற உங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, மருமக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன் சந்ததியை என் பக்கம் நான் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்தார். God's mission to bring
the people of God 6 லட்சம் குடும்பங்களை அவர் நடத்தி வந்த தேவன். அவர் எப்படி? 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15 16 சரி. நான் உங்கள் ராஜா, உங்கள் சிருஷ்டிகர். சொல்லுங்க, சிருஷ்டிகர், நம்ம படைத்தவர், நம்மளுடைய ராஜா. அல்லேலூயா. அவர் பாருங்க, சமுத்திரத்துல வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதை உண்டாக்குகிறவர், இராணுவங்களை அழிக்கிறவர், ஒரு திரி அணைகிறது போல எல்லாம் அணைந்து போகும்படியாய் பண்ணுகிறவர், ஒரு பெரிய தேவ ஜனத்தையே அவர் 40 வருடங்கள் நடத்தி வந்தார். மோசையோடு கூட இருந்தார், யோசுவாவோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் தேவ ஜனங்களை நடத்தி வருகிற கர்த்தர். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழிகள் உண்டாகும், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். தண்ணி இல்லை, வறட்சி, அங்கு ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், கடலை பிளக்கிற கர்த்தர், தண்ணீரை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த வீல் மக்கள் நினைச்சு பாருங்க, 40 வருடங்கள் முடிந்து விட்டது. திருமணமாகி 40வது நாளிலே போனோம், ஹனிமூனுக்கு போவதை போல. அங்க ஒரு வழியே கிடையாது. அந்த சர்ச்சுக்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த கிராமத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த குடிகாரர்கள், மந்திரவாதிகள், வலதுக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க, அவங்க மத்தியில வழிகளை திறந்து கொடுத்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கூட இருக்கிறேன். நான் சொல்லுவேன், இயேசு எங்க கூட இருந்து ஊழியத்தை நடத்துகிறார். அந்த காட்டு பகுதியில ஒரு ஊழியத்தை மோசையோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல எங்க கூட இருந்தார். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்பெல்லாம் எதிர்ப்புகள் வருகிறதோ, சிபிஐ என்கொயரி வருதோ, ரேலிலாம் பண்ணுவாங்க, எதிர்க்க வருவாங்க, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், நான் ஒரு புது வழியை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நீங்கள் செய்கிற ஊழியத்திலே, சபை ஊழியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புது வழியை உண்டு பண்ண போகிறேன், புதிய காரியங்களை செய்ய போகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த ஆராதனை முடிவிலே நாம் ஜெபிக்கும் பொழுது வல்லமையாய் உங்கள் மீது இறங்கி வரும், சபை மீது இறங்கி வரும். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே புதிய பாதைகளை, புதிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அது இப்பொழுதே உண்டாகிறது. ரிசீவ் மை டாட்டர், என் மகனே மகளை பெற்றுக்கொள். ரிசீவ் த மிராக்கிள். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அந்த கரம் இறங்கி வருகிறது. பலவீனங்கள் நீங்குகிறது, சாபங்கள் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. புறப்பட்டு செல். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், உனக்கு அந்த ஆறுகளை பிளக்க பண்ணுவேன். எரிகோ கோட்டைகளை நான் உடைப்பேன், உன் முன்பாக நான் கடந்து செல்வேன். புதிய காரியங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பம், எங்கள் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஒரு மிஷனரி பேராயர். வேதத்தை திறந்தால் மிஷன் தான் எனக்கு வரும். ஆண்டவர் ஒரு மிஷனரி ஆண்டவர். ஆமென். அவர் பிதாவாகிய தேவன் அனுப்புகிறவர். குமாரனையே அனுப்பினார். குமாரனாகிய இயேசு 12 அப்போஸ்தலரை அனுப்பினார், 70 பேரை அனுப்பினார். பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவரும் எருசலேமில் இருந்து பூமியின் உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். தோமாவையே அனுப்பினார். பல மிஷனரிகளை நம்முடைய தேசத்திற்கு அனுப்பினார். ஆகவே அந்த வேதத்தை வாசிக்குவது பல தரிசனங்கள், பல வெளிப்பாடுகள் இருக்கும். ஒரு மிஷனரி பேராயர், ஜங்கல் பிஷப்
எனக்கு எப்பொழுது வேதத்தை வாசித்தாலும் ஒரு மிஷனரி தாக்கம் எனக்குள் உண்டாகும். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது பைபிள் காலேஜிலே படித்து கொண்டிருக்கும் போது 3 வாழ்க்கை நான் வாசித்தேன். முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார், அதை வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டது. இரண்டாவதாக மோசே எப்படி 6 லட்சம் குடும்பங்கள் அந்தகாரத்தில் இருந்த குடும்பங்களை விடுவித்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார். எவ்வளவு ஒரு 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 உன்னதமான ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, காட்ஸ் மிஷனை நிறைவேற்றினார். அதை வாசிக்கும் போது எனக்குள் ஒரு விசுவாசம் உண்டானது. மூன்றாவது பரிசுத்த பவுல். அப்போஸ்தலர் நடபடிகளை பல 100 தடவை வாசிப்பேன். பவுல் எப்படி ஊழியம் செய்தார், அவர் இயேசுவை போல ஊழியம் செய்தார். அப்படித்தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, பவுல் போன்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று பல முறை நான் ஜெபிப்பதுண்டு. இப்பவும் ஜெபிக்கிறேன். ஒரு பவுலை போல நாம் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:1. Follow me, imitate me as I imitate Jesus Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், follow me as I follow Jesus Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். நிறைய பேர்ட்ட கேட்டீங்களா, நீங்க என்னைய பார்க்காதீங்க, ஊழியங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. ஆனால் இங்க அப்போஸ்தலர் பவுல் தைரியமாக சொல்லுகிறார், ஃபாலோ மீ. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சியை நம்மால் சொல்ல முடிகிறதா? இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் நீங்க இயேசுவையா, என்ன பாருங்க, என் பின்னாடி வாங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடிகிறதா? நம்முடைய குடும்பத்தில் சொல்ல முடிகிறதா? ஃபாலோ மீ என்று சொல்ல முடிகிறதா? நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவை பாரு, பாட்டியை பாரு, என்ன பாரு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், ஃபாலோ மீ. அப்படி என்றால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே, இந்த பஸ்ல போனீங்கன்னா திருக்குறள் எழுதி வச்சிருப்பாங்க, பொன் வாசகம். அதே போல பவுல் அப்போஸ்தலனுடைய வாசகங்கள் என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றியது. நான் வாலிப பையனாய் இருக்கும் பொழுது என்னுடைய சின்ன அறையிலே நிறைய கையில எழுதி எழுதி நிறைய வசனமா ஒட்டியிருப்பேன். பவுல் சொன்ன வார்த்தைகள். பவுல் சொல்லுகிறார், ஃபாலோ மீ. கொரிந்து சபை மக்களே, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன சில வார்த்தைகளை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 1:15 வாசிப்போம். கலாத்தியர் 1:15 சீக்கிரமாக வாசிப்போம். கலாத்தியர் 1:15. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்? பவுல் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவன், உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்த தேவன், நம்முடைய கிருபையினால் அழைத்த கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, கிருபையினால் அழைத்த தேவன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அழைக்கப்பட்ட அந்த நாளை நினைத்துப்பார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 43 ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எதை வைத்து தெரிந்து கொண்டார்? அவர் கிருபையினால நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு சொந்த ஊர் சிவகாசி. என்னுடைய மூதாதையர்கள் CSI பேக்ரவுண்ட். ராக்லன் மெமோரியல் சர்ச்சை எங்க தாத்தா தான் கட்டியிருக்காங்க. அந்த ராக்லன் மிஷனரி எங்க பகுதியில் ஊழியம் செய்த பொழுது 5வது தலைமுறையிலே அவர் ஊழியம் செய்தார். அவர் ஒரு இடத்திலே ரத்தம் கக்கி வாந்தி எடுத்தார். அந்த ஹீட் தாங்க முடியாம கிராமமாய் குதிரையில போய் ஊழியம் செய்வார். தொப்பியிலே கூழ் வாங்கி கொடுத்தார். என் மூதாதையர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என் தாத்தா தான் அந்த CSI ஆலயத்தை கட்டினது. எனக்கு என்னுடைய அம்மா ஹெட்மிஸ்டர்ஸ், எங்க அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நல்ல அம்மா, நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. அவங்க பேர் ஜாய், நல்ல ஜாயா இருப்பாங்க. நான் பிறந்து 40 நாளில் அம்மா இறந்து விட்டார்கள். எங்க அப்பா உடனே 2வது திருமணம் பண்ணி அம்மா வீட்டில் எல்லாரையும் எதிர்த்துட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க.
அவங்க திருமணமாகி நான் சின்ன பையனா 40 நாள் எங்கள் அக்கா அண்ணே. ஆனால் அவங்களுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. நாட்கள் வர வர எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வளர்த்தார்கள். எங்கள் அக்காவும் அண்ணனும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. மாட்டிக்கிட்டது நான் தான். 7வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் அம்மா தான் கூப்பிடுவேன். என்னைய துணி வைக்க வைப்பாங்க, இட்லிக்கு மாவு அரைக்கணும். அப்போ தான் உரல், அதை கல் உரல் ஆட்டணும். 10 பேருக்கு இட்லிக்கு மாவு ஆட்டணும். காலையிலே சட்னிக்கு ஆட்ட சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது அவங்க சித்தின்னு. அம்மா தான் கூப்பிட்டு எல்லா வேலையும் செய்வேன். ஒரு நாள் எங்கள் அக்கா அழுதுட்டு இருக்கும்போது, நீ எதுக்கு அம்மாவுக்கு எதிர்த்து பேசுகிற? அது அம்மா இல்லைடா பேயின்னு சொன்னாங்க. அப்பந்தான் எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை காட்டினாங்க எங்கள் அக்கா. அழுதேன். அதிலிருந்து அவங்கள அம்மான்னு சொல்லலை, என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் SSLC முடித்த உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லி, என்னை வீட்டை விட்டு வெளியில் போ, நீ ஏன் பிறந்த? நீ செத்து போய் உங்கள் அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நீ ஒரு சாபம் என்று என்னை சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க போனேன். ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு கடையில் வேலை செய்யும்போது அவங்க நேசிக்கிறது போல நடித்தாங்க. ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? மாடியில் போய் அம்மானு அழுது ஒரு பாட்டில் விஷத்தை குடித்தேன். உயிர் போகலை. கோவை பட்டினத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஆவிக்குரிய இதை போல ஒரு சபையில் பாஸ்டர் ஜோயல் அனந்தராஜன் இருக்காங்க. அவங்க சபைக்கு நான் ஒரு கிறிஸ்தவ கடைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாத்திர கடையில் 40 ரூபாய் சம்பளம். மூலையில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ சாது செல்லப்பா வேர்ட் ஆஃப் காட் கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட இயேசுவின் அன்பு விலையேறப்பட்டது. அப்படியே முழங்கால அழுதேன். அந்த அன்பு தேவைன்னு கேட்டேன். சிலுவை காட்சியை காட்டினார். ஒரு சொட்டு ரத்தம் என் மேல் விழுந்தது. நான் சுகமானேன். ஆண்டவர் அப்படியே அந்த விஷம் குடிச்ச ஜீரண உறுப்பெல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு. அது சுகமாச்சு. அந்த முடியும் போது ஆராதனை கிட்டார் போட்டிருந்த அந்த தேவ மனிதன் நிறுத்தினார். தேவதாஸ். யார் அந்த தேவதாஸ்? நான் நினைச்சனால படிச்ச தேவதாஸ் யாராவது முன்னாடி இருப்பாங்க. 40 ரூபாய் சம்பளத்துக்கு பாத்திர கடையில் இருக்கிற என்னைய போய் கூப்பிடுவாரா? 3வது முறை தேவதாஸ் சொன்ன உடனே ஆவியானவர் என் மேல் இறங்கி வந்தார். தாயின் கர்ப்பத்தில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது மட்டுமல்ல, இந்த தேசத்திலே ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை அப்போஸ்தலனாக மாற்றுவேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக மாற்றுவேன். நீ அறியாத ஜனத்தை கொண்டு வருவாய். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், தனவான்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு அப்போஸ்தலனாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று 45 வருடங்களுக்கு முன்பாக இதே போல ஒரு ஆலயத்திலே என்னை பேர் சொல்லி அழைத்தார். தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் கிருபையாய் என்னை அழைத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் வாழ வேண்டும்? என்ன வாழ்க்கை என்று நினைக்கிறாயா? ஒரு பெரிய திட்டத்தை, தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், கிருபையாய் உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்மளை அழைத்திருக்கிறார். ஆர் வி ஃபெய்த்ஃபுல் டு காட்? நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். நான் 1 வருஷம் சிவகாசியில கேலண்டர், கீ செயின், புக்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்சேன் ஒரு ஆலயம் கட்டி கொடுப்போம், மிஷினரியை தாங்கணும், ஊழியங்களுக்கு நிறைய செய்யணும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ கையில் வச்சிருக்க உன் காணிக்கை அல்ல, உன் கை எனக்கு வேணும், உன் கால்கள் வேணும், அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார், நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு பேராயரா இருப்பது போல உடனே நான் ஆகலை. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பெந்தகோஸ்தே அனுபவத்தோடு இருக்கீங்க, எதுக்கு பிஷப்பா நீங்க, எதுக்கு இந்த சிலுவை போட்டீங்க, அங்கி போட்டீங்கம்பாங்க. நான் சொன்னேன், 3 லட்சம் ஆடுகள்
1000 திருச்சபைகள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க, பிரச்சாரம் பண்றியான்னு. அடக்கம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்கள ஞானஸ்தானம் கொடுக்கணும், கவர்மெண்ட்ல ரெக்கார்டு கேட்குறாங்க, டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க. இவங்களெல்லாம் ஃபாதர் ஆக்குங்க. பிஷப் தேவதாஸ், நீங்க நல்ல வேலை செய்றீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இவங்களை ஃபாதர் ஆக்குங்க, டயசிஸ் ஆக்குங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். யூ ஆர் டூயிங் குட் ஒர்க். ஆண்டவர் சொன்னதுனால அதை நாங்கள் செய்தோம். ஆமென். ஆனால் உடனே அடுத்த வருஷத்திலே நான் பேராயராய் மாறவில்லை. முதல் 5 வருஷம் FMBBல இருந்தேன். அடுத்த 5 வருடங்கள் IMSல இந்த பீல் மக்களை கண்டுபிடிச்சு அவங்க மூலம் தான் போனோம். 10 வருடங்கள் நாங்கள் ஊழியம் செய்தோம். ஸ்தாபனத்துக்காக செய்யலை. ஸ்தாபனத்தில் சில பெரியவங்க அண்ணன்மார்கள் சில காரியங்களாக செய்வாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்காக இல்லை, ஸ்தாபனத்துக்காக இல்லை, என்னை உண்மை உள்ளவன் என்று அழைத்த இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். IMSல இருக்கும்போது ஒரு பில்டிங், ஒரு சர்ச் கட்டிட்டு தான், முதல் சர்ச் அந்த தாலுகாக்கு. அப்போ இதில் போஸ்டில் தான் வரும் டிடி, அந்த வர்றது மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 100 மூடை சிமெண்ட் ஒரு மார்வாடிட்ட வாங்கினேன் கடனுக்கு, எடுத்துட்டு போன்ட்டார். ஆனால் வேற பிராண்டு கொடுத்தார். அவர்கிட்ட போய் சண்டை போட்டேன், இது 20 ரூபா கம்மி தானே அப்படின்னு. ஆமாம், அப்போ பணம் கொடுக்கும்போது 2000 ரூபா குறைச்சி கொடுன்ட்டார். வேலை நடந்துருச்சு, பணம் வந்தது, கொடுக்க போனேன். அவர் அந்த பில்லில் 2000 ரூபா குறைக்க சொன்னேன், குறைக்க மாட்டேன்ட்டார். பரவாயில்ல, 2000 ரூபா குறைச்சி கணம் கொடு, அப்போ அந்த 2000 ரூபா நீ வச்சுக்கோன்னார். நான் சொன்னேன், நீ மாற்றி கொடுக்கலன்னா நான் உன்ட வியாபாரமே பண்ண மாட்டேன். அவர் 60 வயசு இருக்கும், அது மார்வாடி எழுமி நின்னார். என் வாழ்க்கையில் உண்மையான மனுஷனை இன்னைக்கு தான் பார்த்தேன். அவர் சொன்னார், திருநெல்வேலியில் இருக்கிற உங்க செக்ரட்டரியா பார்க்கிறாரு. நான் சொன்னேன், என்னை அழைத்த தேவன் பார்க்கிறார். 10 வருடங்கள் உண்மையாய் ஊழியம் செய்தோம். அந்த IMSல இருந்து நாங்கள் வெளியேறோம். கத்தர் வெளியில அடுத்த மலைக்கு போன்னு சொன்னார். அப்ப சொன்னாரு, இந்த ஸ்தாபனத்தில் ஒரு ஆத்மா திருடக்கூடாது, ஒரு சபை திருடக்கூடாது, ஒரு பின்னு கூட எடுக்கக்கூடாது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து விட்டு ஒரு பேய் பங்களா தான் எங்களுக்கு கிடைச்சது. அங்க போய் ஊழியம் செய்ய சொன்னார். 10 வருடங்கள் உண்மையாய் ஊழியம் செய்தோம். இன்றைக்கு ஆண்டவர் 8 திருமண்டலங்களை, 8 பிஷப், பீல் ஆதிவாசி மக்கள் பிஷப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், உங்களை ஒரு வேலையில வச்சிருக்கிறார், உங்களை உண்மை உள்ளவர்களாக எண்ணி வைத்திருக்கிறார். நாம் எப்படி, are we faithful to the church? Are we faithful to the ministry? ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பவுல் அவர் மனதில் உள்ளது அப்படியே ஊற்றி இருக்கிறார். கொரிந்து சபை மக்களே, என்ன ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய ஹார்ட் பீட் ஆஃப் பால் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம பவுலை பின்பற்றினோம்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், நம்முடைய சபை ஊழியம் வித்தியாசமா இருக்கும். பவுலுடைய இருதயத்திலே ஒரு பெரிய வாஞ்சை, விருப்பம். அது என்ன? என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்க பீல் மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவொடனே எங்க பாஸ்டர்ஸ் 1000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இதை பிரசங்கம் பண்ணும்போது அந்த இஸ்ரவேலுங்கிறது பக்கத்துல சகோதரரே பீல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் எழுதிக்கிட்டாங்க. 1,20,00,000 மக்கள், என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய இதயத்தின் வாஞ்சை என்ன? வாட் இஸ் அவர் எய்ம்? வாட் இஸ் அவர் ஹார்ட் பீட்? கேட்டால் நிறைய சொல்லுவீங்க. வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனால் பவுலுடைய இருதயத்தில் என் சொந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணும். புறஜாதிகள் மத்தியில் பல நாடுகளில் ஊழியம் செய்தாலும் மை ஓன் பீப்புள். என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நம்முடைய தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய மதுரை ரட்சிக்கப்படணும், நம்முடைய தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படணும். அது நம்ம வாஞ்சியா இருக்குதா? அதுல 1% நமக்குள் அந்த பாரம் இருக்கிறதா? என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். நான்
அப்போஸ்தலனாக வட இந்தியாவில் இருந்தாலும் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து டாக்ஸியில் உட்காருவேன். என்னை பார்த்த உடனே, சிலுவையை பார்த்தோன்னே ஃபாதர்ம்பாங்க. 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் அவங்களோட பேசுவேன். ஃபாதர், என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, குடிகாரனா இருக்கேன், சாபம் இருக்குது. என்னுடைய சாட்சியை சொல்லி இறங்கும் போது பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. somebody is waiting for the gospel. உங்களை சுற்றி நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை பீல் மக்கள் மூப்பர்களுக்கு ஒரு காட்டுக்குள்ள ஒரு மீட்டிங் வச்சு, அப்போ அந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஊமையை நான் பேசினேன். நான் சொன்னேன், அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் பாதாளத்திலிருந்து எனக்கு 5 பேர் இருக்காங்க, யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றேன். நான் அதை கொஞ்சம் மாத்தி சொன்னேன். நீங்களாம் விசுவாசிகள், பரலோகத்துக்கு போய் ஐயோ எங்க சொந்தக்காரங்க 5 பேர் இருக்காங்க, ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்கன்னு பரலோகத்திலிருந்து சொன்னாலும் யாரும் போக முடியாது. இப்பமே உங்க குடிகார புருஷன், உன் தகப்பனார், உன் மருமகா, உன்னுடைய பிள்ளைகள், மாமா, பெரியப்பா, உன் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும்னு இந்த உலகத்துல இருக்கும் போதே நீ ஜெபிக்கணும். உலகத்துல இருக்கும் போதே நீ பிரசங்கம் பண்ணணும். அவங்களுக்கு சொல்லி அதை முடிக்கிறல எல்லாரும் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தண்ணி தாகமா இருந்தது. ஒரு பாப்பா முன்னாடி இருந்தா, பாப்பா தண்ணி கொண்டு வான்னு சொல்றதுக்கு தட்டினா அந்த பாப்பா அழுகுது. என்ன அழுகுதுன்னா, எங்க மாமா சாராயம் காய்ச்சற எங்க மாமா ரட்சிக்கப்படணும். டே தம்பி தண்ணி கொண்டாடு. அவன் ஜெபம் பண்றான். எங்க அத்தை பில்லி சூனியம் பண்றாங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு பீல் மக்கள் எழுப்புதலுக்கு காரணம் எங்கள் விசுவாசிகள் எல்லாம் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். அந்த வாஞ்சையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. தமிழ் மக்களுக்காக, இந்திய மக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கும். இதய இயக்கம் என்னதா இருக்கிறது? நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் எதுவாக இருக்கிறது? என் குடும்பம், என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம் என்று சொல்லுகிறோமே. இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் 141 கோடி மக்கள் சந்திக்கப்பட நம்முடைய வாஞ்சையா இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19. அப்போஸ்தலர் 26:19. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, தரிசனம். இந்த வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கிறிஸ்தவ உலகத்துல தரிசனம், விஷன், நிறைய பேர் விஷன்லாம் பார்த்துருப்பீங்க. மெத்தடிஸ்ட் நிறுவனர் அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பரலோகத்தின் தரிசனத்தையே காட்டாதீங்க, ஒரு முறை நரகத்தை காட்டுங்க. ஒரு முறை எங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, அடுத்தது நரகத்துக்கு போற ஜனங்களை ரட்சிப்பாங்க. பரம தரிசனம். பவுலுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். ரட்சிக்கப்பட்ட பவுல் கேட்டார், என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வேணும். அப்துல் கலாம் சொன்னார், யூ ஹாவ் டு ஹாவ் எ விஷன். உனக்கு ஒரு தரிசனம் வேணும். இந்த நாட்டில் பெரிய காரியம் செய்யணுமா? படிக்கிற மாணவர்களுக்கு சொன்ன அவர் ஒரு காரியம், உனக்கு ஒரு விஷன் வேணும். தரிசனம் இல்லாமல் ஏதோ பிறந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன் என்று இருக்காதே. இந்த உலகத்தில் நீ காரியங்களை சாதிக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசிட்டு வசனத்தை கேட்டுட்டு போவதற்கு அல்ல. ஆண்டவர் இந்த திருச்சபையை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உனக்கு ஒரு தரிசனம் தேவை. அன்பு போதகருக்கு ஒரு தரிசனம் உண்டு. இந்த திருச்சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தில் நீ உன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தரிசனம் இருக்கிறதுனால அகிரிப்பா ராஜா பக்கத்திலே போய் நின்று பேசுறார். அவர் சொல்றாரு, என்னப்பா கொஞ்சம் குறைய என்னையே கன்வெர்ட் பண்ணிடுவேன்,
உங்களையில என் வார்த்தையை கேட்கிற எல்லாரும் மனம் திரும்பணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு தரிசனம் வேண்டும். இந்த சபையில என்னை கொண்டு வந்திருக்கீங்க. என்ன தரிசனம் ஆண்டவரே? எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கீங்க? அந்த தரிசனம் இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், மனரம்யமாக இருப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். நாங்கள் திருமணம் ஆன உடனே மனைவி கேட்டால் எந்த ஜாதி மக்கள், அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் திருமணமான 4வது நாளிலே வில்லம்பு வைத்த மக்களை ஆண்டவர் தரிசனத்திலே காட்டினார். ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களை தான் நீ கொண்டு வர போறீங்க. இவங்க 1 கோடி மக்கள், 7000 கிராமம், இவங்க எல்லாம் கொண்டு வர போறீங்க. அந்த தரிசனத்தை கொடுத்து தான் எங்களை ஆண்டவர் அனுப்பினார். இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி, போலீஸ் கேஸ், கோர்ட்ல 16 கேஸ் நடக்குது. எங்க பிஷப் 2 பேரை ஜெயிலில் போட்டாங்க. ஒரு பாஸ்டர் 10 மாசம் ஜெயிலுக்குள்ள இருந்தார். என்னை சுற்றி அவ்வளவு சேலஞ்சஸ், எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவ்வளவு எதிராளிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பரம தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டபடியினால் அது நிறைவேறும் வரை ஆண்டவர் கூட இருப்பார். பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆண்டவர் வனாந்திரத்திலே பாதைகளை திறக்கிறவர், ஆறுகளை பிளக்க பண்ணுகிறவர், வனாந்திரத்திலே தண்ணீரை உண்டு பண்ணுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை கொடுத்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பேய் பங்களால பழைய சைக்கிள்ல 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஊழியம் செய்தோம். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதிகளை தருவேன். பேய் பங்களால செஞ்சோம். ஆனால் ஊழியம் செய்ய செய்ய ஆண்டவர் பாருங்க ஊழியத்தை வளர்த்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு நல்ல அசெட் கொடுத்திருக்கிறார், வாகனம் கொடுத்திருக்கிறார். எங்க பீல் மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தரிசனம் இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய சபையினுடைய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டு பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எருசலேம் துவங்கி இல்லிரிக்கா கொஞ்சம் கேட்குறீங்களா? எருசலேம் துவங்கி இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம வேத புத்தகத்துல பின்னாடி பவுல் அப்போஸ்தலன் 1, 2, 3 ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி அதை நான் பார்த்து அசந்துட்டேன். இன்னைக்கு குஜராத்தில் எங்க பனித்தளத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வரணும்னா நான் 8 மணி நேரத்தில் வந்துடலாம். அங்கிருந்து நேராக இண்டோர்லேருந்து சென்னை, தூத்துக்குடி ஒரே நாளில் 8 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த ஊழிய நாட்களில் 4 நாள் ஆகும். எங்கள் ஊர்லேருந்து பரோடா வந்து சென்னை ட்ரெயினில் வந்து தூத்துக்குடி வர 4வது நாள் ஆகும். இன்னைக்கு அவ்வளோ வசதி, வாகனங்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்திலே வாகனங்கள் கிடையாது. ஒன்லி குதிரையில் போவாங்க, இல்லை கழுதையில் போகணும். குதிரை வச்சிருந்தா பெரிய ராயல் ஃபேமிலி. ஆனால் நீங்க அந்த மேப்பை பாருங்க, எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் எப்படி ஊழியம் செய்திருப்பார். மத்தேயு 9:35 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது கிராமங்கள் தோறும் பட்டினங்கள் தோறும் நடந்து நடந்து சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அபிஷேகம் பவுலுக்குள் இருந்தபடியினாலே அவர் எருசலேம் துவங்கி இல்லிரிக்கா தேசம் வரைக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு பவுல் தமிழ்நாட்டில் இருந்திருப்பார் என்றால் தமிழ்நாடு முழுவதையும் அவர் சந்தித்திருப்பார். ஒவ்வொரு மாவட்டங்களையும் சந்தித்திருப்பார். அவர் போல் நடந்திட கால்கள் வேண்டும், அவர் போல் பேசிட நாவு வேண்டும். அதை உன்னிடத்தில் கேட்கிறேன். எத்தனை கிராமங்களுக்கு நீ சென்றிருப்பாய் இயேசுவை போல், பவுலை போல். திருநெல்வேலி பகுதியிலே நான் டோனாவூரிலே எங்க பிள்ளைகள் படித்தாங்க. மிஷினரி பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அங்கு ஒரு சிஎஸ்ஐ ஆலயம். ஒரு நாள் டயர்டா இருக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடம் முடிய லேட் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு போனேன். ஒரு பெரிய கல்வெட்டு. ரேனியஸ் என்ற ஐயர் அவர்கள் இந்த பகுதிக்கு, திருநெல்வேலி தேரிக்காட்டு பகுதிக்கு வந்து 16 வருஷம் ஊழியம் செய்தார். 420 கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து
150 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார். 16 வருஷம் நடந்து இயேசுவை போல், பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு வெளிநாட்டு மனிதன் இந்த தமிழ்நாட்டிலே ஊழியத்தை நிறைவேற்றினார். அவருடைய கால்கள் டோனாவூர் பட்டினத்தை, கிராமத்தை அவர் எழுப்பினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னொரு ரேனியஸ் ஜெர்மன் நாட்டிலிருந்து வர முடியாது. ஆண்டவருக்கு நீ தேவை, உன் வாழ்க்கை தேவை. எத்தனை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறாய். I thank God for mission trip pastor. உங்களுடைய கால்கள், உங்களுடைய இதய துடிப்பை கர்த்தர் கனப்படுத்துவார். எத்தனை பேர் மிஷன் ட்ரிப்ல போயிருக்கீங்க? எல்லா வசதிகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களால ஒரு வாரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வட இந்தியால என்ன நடக்குங்கிறத பார்க்கிறதுக்கு கூட மனம் இல்லை. எத்தனை வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணிருப்பீங்க. சகோதரனே, சகோதரியே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல யாரோ கண்ணீரோடு இருக்கிறார்கள், உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, உங்கள் அபார்ட்மெண்ட்ல, நீங்க ஆட்டோல போகும்போது, பஸ்ல போகும்போது உங்க பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு கடந்து வந்திருக்கீங்க. 20 வருடம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து அபிஷேகத்தை பற்றி, இயேசுவை பற்றி 20 பேருக்கு கூட சொல்லவில்லை. எப்படி இயேசுவை காண்பீர்கள்? அவர் சுற்றி திரிந்தார். ராக்லண்ட் மிஷனரி குதிரையிலே போய் சிவகாசி பட்டினம் ஃபுல்லா ஊழிய செய்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? 2 கொரிந்தியர் 12:15 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:15. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும், சொல்லுங்க, செலவு பண்ணப்படவும். இந்த உலகத்துல எதுக்காக வாழ்றோம் தெரியுமா? For the kingdom of God. இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் வாழுகிறோம். வில்லியம் கேரி, அவர் ஷூ மேக்கர், ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவருடைய இதயம் எல்லாம் இந்தியா. அவர் சொல்லுவாரு, ஐயா, இந்தியா கங்கை நதியில விழுகிறாங்க, இந்திய தேசம். ஒரு மனுஷன் சொன்ன, மைண்ட் யுவர் பிசினஸ், சோழிய பாருன்னு சொன்னார். வில்லியம் கேரி சொன்னாரா, இந்த உருச்சான் வயிற்றுக்கு தான் இந்த பிசினஸ். என் இதய துடிப்பெல்லாம் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், தொழில் கொடுத்திருக்கிறார். You may be having a profession, you may having a business. நீ ஒரு பெரிய அதிபதியா இருக்கலாம். உன் இதய துடிப்பெல்லாம் சொந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். டைம், டேலண்ட், ட்ரெஷர், 3 T கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த நேரம், 24 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுக்கிறாய்? 70 வருடங்கள் இந்த உலக 80 வருடங்கள் வாழ்ந்தால் 27 வருஷம் தூங்குகிறோம். 27 வருஷம் தூங்குகிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 1/3 உங்க வாழ்க்கையில 1/3 வாழ்க்கையை தூங்குகிறோம். அடுத்து 27 வருஷம் இந்த ஒருவச்சான் வயிற்றுக்காக வேலை செய்யறோம். ஆண்டவரை தேடுவது சில மாதங்கள். ஆண்டவருக்காக எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் 28 வருஷம் பேங்க்ல வேலை பார்த்து கொண்டே அவங்களுடைய வேலைகளை லீவ் எல்லாம் போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்தார்கள். அப்பாத்துரை பிரதர் பேங்க்ல வேலை பார்த்து கொண்டு எத்தனையோ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு தேவை. டைம், டேலண்ட், உனக்கு கொடுத்த அபிஷேகம். நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 12 கொரிந்து சபையை பார்த்து சொல்றார், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை அறியாமல் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. கொரிந்து சபை நிறைய பிரச்சனை உள்ள சபை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, விபச்சாரம் இருக்குது, அவங்களுக்கு கர்த்தருடைய பந்தியை பத்தி தெரியல, உயிர் தெழுதலை பத்தி தெரியல, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. அந்த சபையை பார்த்து சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The gift of prophecy, gift of miracle, அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்.
எதுக்காக? நீ பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? நீ வரங்களை நாடு, தீர்க்க தரிசனத்தை நாடு. உன் கரங்கள் மீது இயேசுவின் கரம் நீட்டப்பட போகிறது. உன்னை ஆண்டவர் தொட போகிறார். உன் நாவை தொட போகிறார். நீ பேச போகிறாய். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ தொடும் பொழுது அநேகர் சுகமடைவார்கள். இந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையாக மாற வேண்டும். டேலண்ட், ட்ரெஷர். நம்ம உலகத்துல சம்பாதிக்கிறோமே, ஒரு ஆசை இருக்கணும் உங்களுக்கு. நம்ம மரிப்பதற்கு முன்பாக ஒரு கிராமத்துல ஒரு ஆலயம் கட்டணும். 4 லட்சம் கொடுத்தா போதும், 5 லட்சம் கொடுத்தா போதும். 7 லட்சம் கிராமம் உள்ள இந்த தேசத்திற்கு நான் வீடை கட்டிட்டேன். தாவீது சொன்னார், வீடு கட்டிட்டேன், ஆலயம் கட்டணும். அந்த எண்ணம் வேணும். நீங்க ஷாலோம் ஊழியத்துக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லல. ஏஜி சபை மூலமாக ஐயா சொல்றது, எங்க கட்டி கொடுக்க சொல்றாங்களோ உங்களுடைய கல்லறைக்கு போறதுக்கு முந்தி ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க. எனக்கு 495 ஆலயம். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி அந்த ரூபாயை கொடுத்தாங்க. ஒரு அம்மா ரூபா அனுப்புனாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு நான் மதுரைக்கு வந்தேன். அவங்க சொன்னாங்க, லோன் போட்டு அந்த 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஏமா இப்படி கஷ்டப்பட்டீங்க? ஐயா, லோன் போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சேன், கல்யாணத்தை பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை, கோயில் கட்டி கொடுக்கணும். என்னால் முடியாது, நான் போட்டு சீட்டு போட்டு அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஒரு வாஞ்சை, த ட்ரெஷர். நம்ம எவ்வளவு பணத்தை சுவிசேஷத்திற்கு, மிஷனரி பணிக்கு, ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணினோம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக அடுத்த வசனத்துல ஆமென். போதும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம வாழ்க்கையில பாதிக்கு மேல கடந்துட்டோம். வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, ஒரு தரிசனத்தை கேளுங்க. ஜெகதீஷ் பாண்டியன் என்ற தேவ மனிதன், வேம்பார் பகுதியை சேர்ந்தவர்கள், விளாத்திக்குளம். அவரு தெரு விளக்குல தான் படிச்சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சார். கர்த்தருடைய பிள்ளை. நல்ல முடிச்சு, பிகாம் முடிச்சு, ஐஏஎஸ் முடிச்சு அங்கே சூரத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டரா வந்தாங்க. அவருடைய உண்மை தன்மையை பார்த்து நரேந்திர மோடி காந்தி நகருக்கு கூப்பிட்டார். அவரை கலெக்டரா மாத்தினாங்க. கடைசியில் சொன்னாரு, பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தான் தலைவர், நீ வந்து இரு. அவருடைய காலத்துல தான் குஜராத் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரு கிஷோர் ரான் சொல்லி இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசர், 2 பேரையும் சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் தானியல் யோசேப்பை போல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வேன் பார். அதனாலதான் குஜராத் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடைசியில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே குஜராத் சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் காலியா இருந்தது. நிறைய பட்டேல், பனியாஸ், பிஜேபி தலைவர்கள் குஜராத்காரங்களை போடணும்னாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார், பாண்டியன், ஜெகதீஷ் பாண்டியன் will be the குஜராத் சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னார். அந்த குஜராத் மாநிலத்திற்கு ஒரு தமிழ், ஒரு கிறிஸ்தவன், ஒரு யோசேப்பை போல அபிஷேகம் பெற்றவனை ஆண்டவர் அங்கு நிறுத்தி வைத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளைகள், உன் வாழ்க்கை இந்த தேசத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஓட்டத்தை முடித்தேன். சரித்திரம் சொல்லுகிறது, பவுலை சிரச்சேதம் பண்ணுவதற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த ராத்திரியில் அவர் ஜெபம் பண்ணினார். விடிய கால அவரை 2 சிப்பாய்கள் கொண்டு போறாங்க. அந்த கட்டையில அவரை படுக்க வச்சு வெட்டுவாங்க. அவர் அப்படியே போகிறார். திடீர்னு பார்த்தா பவுல் என்று ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா ஜீசஸ் நிற்கிறார். அவர் 2 கைகளை நீட்டி வான் கூப்பிட்டார். பால் அங்க அப்படியே போய் இயேசுவை கட்டி பிடிக்கிறார். ஒரு சத்தம் கேட்டது, டங் அப்படின்னு. பால் திரும்பி பார்த்தாரு. அவருடைய சரீரத்தை வெட்டினார்கள். அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா இயேசுவோடு கூட இணைந்தது. எழுமி நிற்போமா? நன்றி ஆண்டவரே, சீக்கிரமாக. தேங்க்யூ.
Follow me as I follow Jesus Christ. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை இன்றைக்கு என் வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலனை போல, இயேசுவை போல எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் வந்துவிட்டு போவதற்கல்ல திருச்சபையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். அப்படியே கரங்களை உயர்த்துங்க, அப்படியே கரங்களை உயர்த்துங்க. வேதம் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அபிஷேகித்தார், அவர் மீது வரங்களை கொடுத்தார், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய. உங்களை எத்தனை பேர் இனி வரும் நாளில் நான் ஆத்துமா ஆதாயம் செய்வேன், மிஷன் ட்ரிப் போவேன், கர்த்தர் அழைத்தால் நான் ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக கடந்து செல்வேன்? எவ்வளோ பேருக்கு ஆசை? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்களை வீணாளாய் போயிடுச்சு. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. விசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுரா எனக்கே ஆவியானதே பனுக்கே. அன்பரேசுரா எனக்கே ஆவியானதே பனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய சொல்லுவோம். விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். அடுத்த ஸ்டான்ஸா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுரா எனக்கே ஆவியானதே
சுரா எனக்கே ஆவியானதே கனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரம் அப்பனே உமக்கே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு தந்தே. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகிறோம். பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை மத்தியில் இருக்கிற பிரதர் பிரின்ஸ் வாசிப்பார்கள். அதிகாரம் 23லிருந்து 31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்த கத்திரத்தின் பெற்றுக்கொண்டேன். எனவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போது போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாதத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாதத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றவனாயிருப்பான். இந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாதத்தில் பானம் பண்ண கடவன். என்னைத்தானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்ன என்று நியாயத்தை அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நாமே நியாயத்தை அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேவ சமூகத்தில் இது ஒரு மனுஷனுடைய ஏற்பாடல்ல, ஊழியக்காரருடைய ஏற்பாடல்ல, இது கர்த்தருடைய பந்தி. இட்ஸ் லார்ட்ஸ் டேபிள். இதில் பங்கேற்கிற நாம் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்த நிலையிலே ஆசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. வேதத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள். நாம் யாரும் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் கிடையாது. அதே நிலையிலே நாம் பங்கேற்கவும் நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுக, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ சமூகத்தில் நம்முடைய ஆண்டவர் 2ஆம் விஷயம் நமக்கு இறங்குகிற தேவன். மாதத்திலே ஒரு முறை இதை அனுசரித்து விட்டால் போதும், நம்ம பரலோகம் போய்விடலாம் என்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். இதில் பங்கெடுப்பது அவசியம். ஆனால் சரியான நிலையிலே, எல்லா விதத்திலும் பரிசுத்த நிலையிலே இதில் பங்கேற்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். குற்றம் குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இந்த நாளிலே ஆமென். கர்த்தாவே, என்னை சீர்தூக்கி பாரும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை நியாயம் தீர்ப்பது ஊழியக்காரர் அல்ல,
சக விசுவாசி அல்ல. வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாவோம். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பாத்திரமாக்கும், உருவாக்கும். அவருடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவருடைய கரத்திலே நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். மௌனமாக இருக்க வேண்டாம். உள்ளத்திலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருப்போம். அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பம், அவருடைய இரத்தத்திற்கு, சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படும் போது நன்றி நிறைந்த இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம். ஏகோபித்து புசிப்போம் என்று சொல்லும்போது அதை புசிப்போம். ஆனால் அதற்குரிய சரியான ஒரு ஆயத்தம், அர்ப்பணிப்பு இந்த வேளையிலே கேட்ட செய்தியின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட எவ்வளவு அனுபவபூர்வமான ஒரு தெய்வ மனுஷனுடைய வார்த்தைகளை ஒரு தெய்வ மனுஷர் இன்னைக்கு நம்மளோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென், ஆமென். அவரே நமக்கு அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா? அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்லவா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது அற்புதம் நடக்கும். நடந்ததல்லவா காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்த போது அந்த வேலைக்காரர் செய்த போது சாதாரண தண்ணீர் அது திராட்சை ரசமாய் மாறினது. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். ஆமென், அல்லேலூயா. டோட்டல் கமிட்மெண்ட். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் நமக்கு இருக்கும்போது இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்னது அது நிறைவேறும். கர்த்தர் சொன்னது அது நிறைவேறும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய படிப்பில், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே மகிமையான காரியங்களை காண்போம். ஆண்டவரோடு ஆமென் நம்ம ஒப்புரவாவோம். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது நம்மிடத்தில் அப்பம், திராட்சை ரசம் அடையாளமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏகோபித்து புசிப்போம் என்று சொல்லும்போது நாம் அதை புசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் நீங்கள் இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளலாம். ஞானஸ்நானம் திருமுழுக்கு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஒருவேளை மற்ற சபைகளுக்கு போகிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் தயவாய் எளிமை நின்று ஆயத்தமாய் ஆண்டவரோடு ஒப்புரவாய் கொண்டிருங்க. இடையிலே நம்ம எல்லாருக்கும் இந்த கர்த்தருடைய பந்தி சர்வ் பண்ணப்படும். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே,
எல்லாரும் பெற்றிருக்கிறோம். யாருக்காவது அப்பம் திராட்சரசம் கிடைக்கவில்லை என்றால் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நினைவு கூறி அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை புசிப்போமாக. கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். அவருடைய வருகை நம்முடைய மகிமை நம்பிக்கை. மாரநாத்தா, இயேசுவை வாரும், இந்த வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்ற அர்ப்பணிப்பின் ஜெபத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஒரு ஆமென் ஒரு எதிர்பார்ப்போடு ஆமென் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோமாக. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. தடைகள் யாவை தேவரீர், நீர் சகலத்தையும் செய். சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரி, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்த நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்த நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவ அடுத்த ஸ்டான்ஸா. தேவனை, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவரே வரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்வலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரி, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவதாசரை கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் மத்தியில் கொண்டு வந்தீங்க. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வடாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களோடு கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து எங்கள் உள்ளங்களை நீர் உயிர்ப்பித்ததற்காக நன்றி. எங்களுடைய இந்திய தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள், இன்னும் உழைக்க வேண்டிய ஆண்டவரே எங்களுடைய பாதங்கள், கர்த்தாவே கண்ணீர் வடிக்க வேண்டிய எங்களுடைய கண்கள், கொடுக்க வேண்டிய கரத்தின் கிரியைகள், ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல கர்த்தாவே உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை மறுபடியும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணதுக்காக நன்றி. இந்த நாளிலே
இந்த 3 ஆராதனைகளிலேயும் இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, துவக்கினவர், அதை முடிவு பரியந்தம் நடத்த நீர் போதுமானவர். திருச்சபை மக்களை, விசுவாச குடும்பங்களை ஆன்லைன் வாயிலாக அந்த ஆராதனை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட தேவஜன உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற சோவீனமாக இருக்கிற பலவீனமாக இருக்கிற பிறந்த நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பாக ஷலோம் மிஷனரி இயக்கத்திற்காக, அன்பு இயக்கத்திற்காக நன்றி. தேவதாசரை, அன்பு பிஷபையா அவர்களை, தேவதாஸ் அவங்களுடைய அருமையான துணைவியார், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், அன்பு சகோதரர் ஆஸ்பான் அவர்களுக்காக இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரை ஜேம்ஸ் மிஷனரிகள், கர்த்தாவே பால் ஆப்ரஹாம், எஸ்டர் ஆப்ரஹாம் அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தருடைய பரிபூரண சித்தம் எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே நிறைவேறட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் இன்னும் பல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட நம்முடைய அன்பின் அபிஷேகம் எங்களோடு இருக்கட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டும் வழி நடத்தும். நாம் மகிமைப்படட்டும். கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். முந்தி 25 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். பவுலை போல நீங்கள் ஊழியம் செய்யுங்க. ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு நம்ம கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கடந்த வருஷம் பாஸ்டர் கடந்த வருஷம் 18,000 ரூபாய் பைபிளுக்காக நம்ம சபையிலேருந்து கொடுத்தீங்க. 7,000 பைபிள்